பள்ளிகளுக்கு அருகே மீன் இறைச்சி கடைகளை வைக்கக்கூடாது, இது அவர்களுடைய எண்ணங்களை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி பீகார் மாநிலத்தின் துணை முதல்வர் சின்ஹா அவர்கள் பேசியிருக்கிறார். இது பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு புறம் குஜராத்ல கல்யாணமாகக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பெற்றோருடைய கன்சர்ன்ட் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இந்த இரண்டு விஷயங்களும் சமூக வலைதளங்கள்ல மிக மிக தீவிரமாக அலசப்படுகிறது. பாஜகவை ஆதரித்தவர்கள் கூட இப்படி ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை எப்படி ஏற்றுக்கொள்வது பதிலளித்துக் கொண்டு வருகிறார்கள். ஃபர்ஸ்ட் இந்த பீகார் இஷ்யூவை பார்ப்போம். இந்த ரெண்டு இதையும் பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய அரசாங்கத்தை வாட்ஸ்அப் அங்கிள்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பகடியாக சமூக வலைதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தா நமக்கே அப்படிதான் தோணுது. இவங்கெல்லாம் யாரு, எப்படி இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இந்த காலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. லாஸ்ட் ஒரு 10 years பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புலப்படும். என்ன அப்படின்னா, ஏதோ இந்தியர்கள் எல்லாம் சைவம் சாப்பிடுபவர்கள் போலவும் அசைவம் சாப்பிடுவது அப்படின்றது இந்திய கலாச்சாரத்திற்கு எதிரானது அப்படின்றது போலவும் இந்து தர்மத்திற்கு எதிரானது என்பது போலவும் தொடர்ந்து கருத்துக்கள் திணிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. உண்மை என்ன அப்படின்னா, இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் மீட் ஈட்டர்ஸ். அவர்களை நான் வெஜிடேரியன் சொல்லக்கூடாது. நான் வெஜிடேரியன் நான் ஒரு போஸ்ட் போட்டேன் ட்விட்டர்ல. அதற்கு பின்னூட்டத்தில் வந்த நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் வெஜிடேரியன் போடாதீங்க சார், யூ ஆர் a மீட் ஈட்டர் சார், அது தைரியமா சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. சரி, மீட் ஈட்டர்ஸ் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா 70% மேல இருக்கக்கூடியவர்கள், அதற்கும் மேல இருக்கக்கூடியவர்கள் மீட் ஈட்டர்ஸ் தான். இந்தியாவுடைய உணவு பழக்கம் வெஜிடேரியன் அப்படின்றது போல ஒரு பெரிய கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதை விட கொடுமை என்னவெனில், குடியரசுத் தலைவர் மாளிகையில வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பல டிக்னிட்டரிஸ் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கப்படுகிறது. அந்த விருந்துகள்ல வெஜிடேரியன் ஃபுட் தான் போடுறாங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட் யாருமே போடுறது இல்ல. இப்போ இதற்கு என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. வெளிநாட்டில இருந்து வர்றவங்க, வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாமே மீட் ஈட்டர்ஸ் தான். அவர்கள் எல்லாரும் பீஃப் சாப்பிடுவாங்க, மட்டன் சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, ஃபிஷ் சாப்பிடுவாங்க. இவை எல்லாவற்றையுமே குடியரசுத் தலைவர் மாளிகையில அனுமதிக்காமல் விட்டு விட்டார்கள், அனுமதிக்க மறுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா சமீப காலங்களாக வந்திருக்கக்கூடிய அந்த மெனுவை பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் தான். மீட் இல்லாம அதை அப்படியே சுத்தமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி கொண்டு வருகிறார்கள். சுஹாசினி ஹைதர், சுப்பிரமணியம் சாமியுடைய மகள், இவங்க இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ருசிகரமான தகவலை ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இப்படி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் எப்படா அந்த விருந்து முடியும், அந்த விருந்து முடிஞ்ச உடனே ஹோட்டலுக்கு போய் உடனடியாக ஒரு பீஃபையோ ஒரு கோல்டு கட்ஸோ ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. உடனே அப்கோர்ஸ் அதற்கும் பல கண்டனங்கள். உங்களால ஒரு நாள் வெஜிடேரியன் சாப்பிட முடியாதா, ஒரு நாள் வெஜிடேரியன் சாப்பிட்டா நீங்கள் என்ன குறைந்தா போய்விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவரை கடித்து குதிர ஆரம்பித்து விட்டார்கள். யார் செய்வான்னு நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஏன் இதை செய்கிறார்கள்? இப்போ வெஜிடேரியன் அது கூட ஒன்று சேர்த்துப்பாங்க பாத்தீங்க அப்படின்னா, பியூர் வெஜிடேரியன் அப்படின்னுவாங்க. ஏன் அந்த பியூர் வெஜிடேரியனுக்கு முன்னாடி சேர்க்கிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் பியூர் அப்படின்ற அந்த பிம்பம் உங்களுடைய எண்ணத்தில் விழ வேண்டும் அப்படின்றதுக்காக. வெஜிடேரியனிசத்திற்கும் பியூரிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இதற்கு நம்மால் பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். ஆனாலும் தொடர்ந்து இதை ரைட் விங் செய்து கொண்டே இருக்கிறது. இதை விட வேடிக்கை என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர். அவர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட உணவு வகைகளை சாப்பிடுவாங்க, பட்டியலினத்தவர்கள் எந்த வகை உணவுகளை சாப்பிடுவாங்க என்பது எல்லோருக்குமே தெரியும். பிற்படுத்தப்பட்டவர்கள் எந்த வகை உணவுகளை சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் குடியரசுத் தலைவர் மாளிகையில மீட் கிடையாது என்று சட்டம் போட்டு இதை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, பல ஊர்ல, நார்த் இந்தியால பல ஊர்ல துர்கா பூஜா, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வரும்பொழுது நவராத்திரி கொண்டாட்டங்கள்லாம் வரும். அந்த நவராத்திரி கொண்டாட்டங்களின் பொழுது 15 நாட்களுக்கு யாருமே கடையை திறக்கக்கூடாது, மீட் கடையை திறக்கக்கூடாது, மட்டன் கடை திறக்கக்கூடாது, சிக்கன் கடை திறக்கக்கூடாது, ஃபிஷ்ஷை கொடுக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. ஐயா, இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கோஸ்ட் லைன். குஜராத்திலிருந்து அப்படியே இப்படி வந்தோம் அப்படின்னா அப் டு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், கடலை நம்பி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மீன் தான் சாப்பிடுவாங்க. இந்தியாவுடைய உணவு, இந்தியாவுடைய ஒரு பாரம்பரியமிக்க உணவு. ஏதோ நீங்க ஒரு இமேஜினரியா ஒரு பியூரிட்டியை கொண்டு வந்துட்டு வெஜிடேரியனிசம்னா பியூரிட்டி, மற்றவர்கள்லாம் இம்பியூர் என்ற அந்த சிந்தனையை மக்கள் மனதில் திணிக்க முயல்கிறீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இதை விட ஏன் இந்த பீகார் இஷ்யூ நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு புரோட்டீன், வளரக்கூடிய குழந்தைகளுக்கு புரோட்டீன்
அத்தியாவசியமானது. உங்களுடைய உணவு பழக்கம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா நம்ம ஒரு பெரிய லெவல்ல மேக்ரோ லெவல்ல பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மீட்ஸ்ல தான் உங்களுக்கு ஈஸிலி அப்சார்பிபிள் புரோட்டீன் கிடைக்குது. குறைந்த விலையில் குறைந்த கேலரிஸ்ல நிறைய புரோட்டீன் கிடைக்குது. இப்போ 2 முட்டை சாப்பிடுறீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு 10 இருந்து 15 கிராம் புரோட்டீன் கிடைச்சிடும். அந்த 2 முட்டையோட விலை ரொம்ப கம்மி. அந்த 2 முட்டையில இருக்கக்கூடிய கேலரிஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இதே 10-15 கிராம் புரோட்டீனை நீங்க வெஜிடேரியன் ஃபுட்ல சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு பணம் ஜாஸ்தி ஆகும், கேலரிஸ் ஜாஸ்தி ஆகும். கேலரிஸ் ஜாஸ்தி ஆகும் போது அந்த புரோட்டீனுடைய மதிப்பு குறைந்து விடுகிறது. சோ இதனால தான் குழந்தைகளுக்கு, வளரும் குழந்தைகளுக்கு குறிப்பா நம்ம மீன், இறைச்சி, முட்டை இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறோம். உங்களால வீகனா இருக்க முடியுமா, வெஜிடேரியனா இருக்க முடியும்னா முடியும். ஆனால் அதற்கு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒத்து போகிறதா என்பது முக்கியமான கேள்வி. இல்ல அதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன முக்கியமான கேள்வி. ஒரு ஜெனரேஷனையே நீங்க மீட் ஈட்டிங் இஸ் இம்பியூர் அப்படின்ற ஒரு தாட்ல வழக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை ஏற்றுக்கொள்ள இயலாது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா குஜராத்ல நடந்திருக்கக்கூடிய அடுத்த காமெடி, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுடைய சம்மதம் வேண்டும். ஐயா, எந்த உலகத்திலயா இருக்கோம் நம்ம? இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது கூட இப்படி ஒரு சட்டம் இல்ல. அப்ப கூட யார வேணா கல்யாணம் பண்ணிட்டு போலாம். அப்கோர்ஸ் பெற்றோர்கள் கோச்சிக்குவாங்க, அவங்க கிட்ட அனுமதி வாங்கல, இல்ல அவர்கள் தேர்ந்தெடுத்த பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா வருத்தப்படுவாங்க. உங்களை வீட்டுல இருந்து தள்ளி வைப்பாங்க, சண்டை போடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா அனுமதி கொடுத்தால்தான் திருமணம்னு சொல்லி 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ குஜராத்ல இப்படி ஒரு பிற்போக்குத்தனத்தை நடத்த பாஜக துணிந்திருக்கிறது. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள் மீது இவர்களுக்கு மரியாதை இல்ல. பெண்களை இன்னும் இவர்கள் ஒரு ஆப்ஜெக்டா தான் பாக்குறாங்க. as though women does not have a free will. லவ் ஜிஹாத் என்று பேசுகிறார்கள். ஒரு பெண் அவளுக்கு பிடித்திருக்கக்கூடிய எந்த ஆடவனையுமே திருமணம் செய்து கொள்ளலாம். இதற்கு இந்தியாவுடைய சட்டத்துல எல்லா இடங்களும் இருக்கிறது, எந்த தடையும் கிடையாது. ஆனா ஏதோ இவர்கள் என்ன இது நெகட்டிவ் காம்போனன்ட்டா எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், பெண்கள் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்ல, பெண்களால் தனியாக சிந்திக்க தெரியாது, பெண்களுக்கு தனியாக சாய்ஸஸ் கிடையாது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பெற்றோரை நாட வேண்டும் என்று ஒரு ஆணாதிக்க சமூகத்திற்கு ஆன ஒரு வித்தை தான் இந்த குஜராத் உத்தரவு இட இருக்கிறது. இதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும். சமூக வலைதளங்கள்ல இது பெரிய கொதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த சட்டங்கள் மாற்றப்படுமா? அப்கோர்ஸ் இந்த அரசு, பாஜக அரசு எதை கண்டு அச்சப்படுகிறதோ இல்லையோ, மக்கள் ஒப்பீனியன், பப்ளிக் ஒப்பீனியனை கண்டு அச்சப்படுகிறது. அந்த ஒரே காரணத்தினாலதான் விவசாயிகள் சட்டம் திருப்பி வாங்கப்பட்டது. அந்த ஒரே காரணத்தினாலதான் பில்கேட்ஸ் ஏஐ சமிட்ல பேசாம போனாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து அனைவரும் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. பில்கேட்ஸுக்கும் எப்ஸ்டீனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற அந்த ஆதாரங்கள் கிடைத்த உடனே அவரே பேசாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ஜாப்பு காட்டினாங்க. ஆனால் இந்த அரசு பப்ளிக் ஒப்பீனியனுக்கு பயந்து தான் பில்கேட்ஸை பேச விடல. சோ இந்த அரசு எதை கண்டு அஞ்சுகிறது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை அஞ்சுகிறது. தயவு செய்து இதற்கு எதிர்ப்பை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.